ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3வது செஷன்ல வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:22. ஜெரேமியா சாப்டர் 8 verses 22. எரேமியா 8:22. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவை ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போகிறார். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாள்? இந்த செஷனுக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் பேச சொன்ன வார்த்தை இதுதான். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்திலே ரணவைத்தியனும் இல்லையோ. There is no balm of Gilead. There is no physician. டாக்டர் இல்லையா ஹாஸ்பிட்டல்ல? மருந்து இல்லையா? மாத்திரை இல்லையா? பின்னே ஏன் என் ஜனத்தின் குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாள்? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னது, என்ன இல்லை என்கிட்ட, என்ன இல்லை. உங்க அமைதிக்காக ரொம்ப தேங்க்ஸ். என்ன இல்லை என்கிட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். என்ன இல்லை? கீலேயாத்துல என்ன இல்லை? கீலேயாத்துல என்ன இல்லை? பிசின் தைலம் இல்லையா? ரணவைத்தியனும் அங்கே இல்லையா? இல்லையோ? கொஸ்டின் மார்க். பக்கத்துல பார்த்து கேளுங்க. செங்கல்பட்டுல பிசின் தைலம் இல்லையோ? சென்னையில பிசின் தைலம் இல்லையோ? திருநெல்வேலியில பிசின் தைலம் இல்லையோ? ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ? கவனிங்க, ஆண்டவர் இந்த ஜெனரேஷனோடு பேச விரும்புகிற ஒரு விஷயம், எல்லாம் இருக்கிறது ஆனா பேஷண்ட்டுக்கு சுகம் ஆகல. ப்ளீஸ் என்ன 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 இதுக்கு பதிலா நீங்க சிலுவையில தலையில அரைஞ்சிருங்க. இப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். உங்க முகத்துல ஒரு வேற ஒரு எக்ஸ்பிரஷனை நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஆமா, அது காப்பீடிக்க கூடாது. வசனம் இங்க பார்க்கணும். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லையா? then why patients are dying? ஏங்க ஜனங்கள் சாவுறாங்க? ஹீலர் இல்லையா? மிராக்கிள் ஒர்க்கர் இல்லையா? வசனம் பேசுற ஆண்டவர் செத்துட்டாரா? என் உயிர் தெளிந்த வல்லமை செத்துட்டா? ஏன் பட்டணங்கள் சாவுது? ஏன் உன் தேசம் இன்னும் ஹீல் ஆகல? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். நான் இல்லையா? ஒரு அப்பா உயிரோடு இருக்கும்போது எந்த பிள்ளையும் அப்பா பிச்சை எடுக்க விட மாட்டான். கொஞ்சம் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்களே. ஆண்டவர் என் கூட தெளிவாய் காலையில மாறப்படுத்தினது. நான் இல்லாம இருந்துட்டேன்னா கிராமங்கள் பாழா போட்டோம். நான் இல்லாம இருந்துட்டேன்னா ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமா சாகட்டும். கீலேயாத்திலே பிசின் தைலம் உண்டு, ரணவைத்தியனும் உண்டானா இந்த ஜெனரேஷன்ல ஒரு ஹீலிங் நடக்கணும். தேசத்துல ஒரு ஹீலிங், பட்டணத்துல ஒரு ஹீலிங், சமுதாயத்துல ஒரு ஹீலிங். கை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம். கை தட்டணும். சில நிமிஷம். God is ready to pour out the balm of Gilead.
கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். எனக்காக நீங்க கை தட்ட வேண்டாம். ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. யாருங்க அந்த பிசின் தைலம்? ஆண்டவராகிய இயேசு. His blood, அவருடைய ரத்தம். கீழையாத்திலே பிசித்த கீழையாத்தின் அனுபவங்கள் அநேகம். கீழையாத்தில் இருந்துதான் இஸ்மவேலர்கள் வாசனை திரவியங்களை கொண்டு வந்தார்கள். கீழையாத்து மலை என்பது தைரியத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிற மலை. ஆகவேதான் கிதியோன் சொன்னார், உங்களில் பயப்படுகிற எவனும் கீழையாத்து மலையிலிருந்து ஓடி போக கடவன். கீழையாத் மலையிலே யாக்கோபு ஒளித்துக் கொண்டிருந்தான். அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு சாட்சியின் இடத்தை அமைத்தார். பிளேஸ் ஆஃப் டெஸ்டிமோனி. கீழையாத் என்பது the place of covenant. யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையிலே உடன்படிக்கை நடந்த இடம் கீழையாத். சங்கீதத்திலே தாவீது எழுதும்போது எழுதுகிறார், கீழையாத் என்னுடையது. கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்ப கீழையாத் என்பது சுகமளிக்கிற ஒரு இடம். ஹீலிங். கை உயர்த்தி சொல்லுங்க, ஹீலிங். சொல்லுங்களேன், ஹீலிங். கைவர்த்தி. கர்த்தருக்கு சுத்தமான இந்த செஷன்ல நிறைய கிஃப்ட்ஸ்கள் இம்பார்ட் ஆகும். கைத்தட்டி ஸ்தோத்திரப்படு. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஸ்தோத்திரப்படு. ஹல்லேலூயா. ராபா கயாத்தா ராபா சாத்தா ராபா சோக் லீப்ரா கயாத்தா ராபா சாந்தா ராபா. கைத்தட்டி ஸ்தோத்திரப்படு. ஹல்லேலூயா. கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. கீழையாத் என்றால் the place of healing. கீழையாத் என்றால் இந்த place of fragrance. வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய இடம் கீழையாத். கீழையாத் என்றால் the place of testimony. சாட்சியின் இடம். கீழையாத் என்றால் the place of vision. லாபானுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு விஷன் கிடைத்தது. நீ யாக்கோபுக்கு தீமை அல்ல நன்மை செய்ய வேண்டும். தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவனையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய இடம் கீழையாத். கைகளை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொன்றை குறித்து ஒவ்வொன்றை சொல்லுகிறார். எப்பிராயிமின் தலையின் பலன், யூதாயினுடைய நியாயப்பிரமாணி சொல்லிக்கிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கீழையாத் இட்ஸ் மைன். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் நம் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையா, ரணவைத்தியன் இல்லையா? அப்ப ஏன் இன்னும் சபையாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால்? ஏன் ஆத்துமாக்கள் சொஸ்தம் அடையல? ஏன் கிராமங்கள் சொஸ்தம் அடையல? ஏன் ஏன் ஏன்? இது ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வி. என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என் கூட ஜெபத்துல வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த காரியத்தை தியானிச்சு முடிக்க முடியும். பிளீஸ் பிளீஸ் என்ன தனியா விடாதீங்க. ஆண்டவர் கேட்கிறார், கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையா? இல்லையோன்னா இருக்குன்னு அர்த்தம். இல்லையோ, வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? சாப்பாடு இருக்கு. கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையோ. நம்ம எவ்வளவு கற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும், எவ்வளவு தேறினவர்களா இருந்தாலும், ஆண்டவர் அந்த அந்த சூடா ஒரு அப்பம் தரும்போது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த், அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும். இருந்துட்டோம். நம்ம சபைகள் ஏன் ஹீல் ஆகல? ஆகல. கிராமங்கள் ஹீல் ஆகல. என் ஜனத்தின் குமாரத்தி ஏன்னு கேட்கிறார். ஏன்பா? டாக்டர் இல்லைன்னா பேஷண்ட் செத்துட்டான்னு சொல்லலாம். டாக்டர் இஸ் அலைவ். பரிகாரி அலைவ். பரிகாரி உயிரோடு இருக்கிறா. மருந்து மாத்திரையும் இல்லை, இருக்கு. ரத்தம் இன்றைக்கும் பேசுகிறது. பின்ன ஏன் நம்ம கிராமங்கள் ஹீல் ஆகல?
நம்ம பட்டணங்கள் ஹீலாகல. நம்ம எதிர்பார்த்தது போல ஒரு எழுப்புதல் ஏன் தேசத்துல நடக்கல? ஏனென்றால் எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 2:3, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷ சாலைகள் அடங்கி இருக்கிறது. தமிழ்ல அப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல இன் ஹிம், இன் ஹிம், இன் ஹிம், அவருக்குள். இந்த பேகுக்குள் பைபிள் இருக்கிறது, டைரி இருக்கிறது, பர்ஸ் இருக்கிறது, வாட்ச் இருக்கிறது, பேனா இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஏடிஎம் கார்டு இருக்கிறது, கிரெடிட் கார்டு இருக்கிறது என்று சொல்லுகிறது போல அவருக்குள் ஞானம் அறிவு சுகம் வல்லமை அற்புதம் அடையாளம் அதிசயம் சுகமளிக்கிற வல்லமை அற்புத அடையாளங்களை செய்கிற சக்தி குணமாக்குகிற வரங்கள் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இதோ ஞானத்தை போதிக்கிற வசனம் அறிவை உணர்த்துகிற வசனம் விசுவாச வரம் சகலமும் அடங்கி இருக்கிறது அவருக்குள். உயர்த்துறாமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் இருக்குது. ஆனா ஏன் என் ஜனத்தின் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனார்? வாய் திறந்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லாம ஒரு தேசத்துல இது நடந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் ஏன் உங்களை திரும்ப திரும்ப ஜெபிக்க சொல்றேன்னா, இன்னும் நீங்க இந்த நிலைமைக்குள்ள வரல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியுது. நான் பெரியவன் என்று சொல்லுவதற்காக அல்ல, எனக்கு தெரியுது. இன்னும் சிலர் டயலமாவா உட்கார்ந்துருக்கீங்க. இது கள்ள உபதேசம் எல்லாம் இருக்காது, நம்புங்க. கள்ள உபதேசம் எல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் உங்களை அப்படி ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்சம் நம்பி ஜெபம் பண்ணுங்களேன், நம்பி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏன்னு கேளுங்க. ஏன் ஜனத்தின் குமாரத்தை சொஸ்தமாகல? ஏன் என் ஜனத்தின் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? வாசிக்கலாம் எரேமியா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். என் ஜனத்தின் குமாரத்தி ஏன் சொஸ்தமடையல? 3வது வசனம் 2:3 வாசிங்க. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அடுத்து அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். He was doing something on the wheel. வாய் திறந்து சொல்லுங்க, திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். சொல்லுங்க, திரிகை என்று சொல்லுவது சக்கரம். சொல்லுங்க, சக்கரம். திரிகையினாலே அவன் he was doing something on the wheel. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனால பயன்படுத்த போகிற ஒரு விசுவாசியை ஆண்டவர் பார்க்கும்போது ஒன்னும் ஃபுல் பிளெட்ஜ்டாக தெரியாது. there's something. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்மளெல்லாம் ஏதோ ஒன்றாக கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றாக. எரேமியா சொல்றாரு, நான் உள்ளே போனேன். உள்ள போனோன்னு பார்த்தா அவர் திரிகையில ஏதோ வணைந்து கொண்டிருந்தார். he was making something on the wheel. அந்த சக்கரத்துல எதையோ ஒண்ணு வணைந்து கொண்டிருந்தார். அந்த சக்கரம் இயேசு கிறிஸ்து, அந்த களிமண் நீங்களும் நானும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பொங்கல் சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கணும், ஆனாலும் கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். அந்த சக்கரம் இயேசு கிறிஸ்து, அந்த களிமண் நான். ஆகவே தான் ஏசாயாவில் எழுதும் போது சொல்லுகிறார், பிதாவே நீர் குயவன், நாங்கள் களிமண். கை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்களேன். இந்த சக்கரத்தின் மேல் அந்த களிமண்ணை வைத்து அந்த சக்கரத்தை சுற்ற விட்டு அந்த களிமண்ணை ஷேப் பண்ணும் போதுதான் அது ஒரு சரியான தோற்றத்திற்கு ஒரு உருவத்தை அது அடைகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டே connected with the wheel. என் கீலேயாத்தின் தைலம் உன்னுடைய வெளிப்படும். Stay connected. சக்கரத்தோடு இணைந்து விடுங்கள். Get connected with the wheel. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். வைராக்கியம் உள்ளவர்கள், இந்த தலைமுறையில் ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிற முதல் தூது, நீ கனெக்ட் பண்ண வேண்டியது சக்கரத்தோடு. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். Get connected with the wheel.
55 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ பஸ் வாங்கினாலும் 4 சக்கரம் இல்லைன்னா வண்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல கவனிக்கணும். எத்தனை லட்சம் கொடுத்து கார் வாங்கினாலும் வீல் இல்லைன்னா அந்த வண்டியால உபயோகம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், I am your wheel, I am your wheel. என்ன ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கில்ட் இல்லாம ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்ன என்கரேஜ் பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுவார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். God is a wheel, God is a wheel. கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு லட்சம் உபகரணத்தையும் சின்ன சக்கரங்கள் நகட்டி கொண்டு போய்விடும். நல்ல கவனிங்க. பெரிய வெயிட்ட கூட ஒரு சின்ன உருளை நகட்டி கொண்டு போவதற்கு வல்லமை உண்டு. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அது போல 2021 உன்னை போக வேண்டிய ஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கு he is coming as a wheel. ஒரு வீலாக, ஒரு சக்கரமாக. கை தட்டி ஸ்தோத்திரம். Stay connected with the wheel. சக்கரத்தோடு இணைந்திருங்கள். சக்கரத்தோடு இணைந்திருங்கள். நான் சக்கரத்தோடு இணைய மாட்டேன், சக்கரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா இல்லை. வேதம் சொல்கிறது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாதது போல you should connect, you should connect, you should connect. வாரத்துக்கு ஒரு நாள் கனெக்ட் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிட்டு போறதுக்கல்ல, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பரிபாடி இது. பென் டிரைவ் அல்ல, இது ஹார்ட் டிஸ்க். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது பென் டிரைவ் அல்ல, தேவைக்கு டெம்பரவரியா யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போறதற்கு. இது வருஷத்துல 365 நாள், ஒரு நாளில் 24 மணி நேரமும் அவரோடு இணைந்திருக்கிற செடி கீழையாத்து தைலத்தை புறப்படுவிக்கும். ரணவைத்தியனின் அபிஷேகம் புறப்படுவிக்கும். சில நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். Stay connected. Stay connected with the wheel. வாரத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு 3 நாள் சக்கரத்துக்கு மேல ஏறி இருந்து சுத்திட்டு போறதுக்கு வரல. 24 மணி நேரம் இந்த 7 சபை சக்கரத்தில் சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம். அதான் சொல்ல, என்ன பார்க்காதீங்க. நீங்க, நான் ஒரு மார்க்கமா இருப்பேன், என்ன பார்க்காதீங்க. என்ன பார்த்தீங்கன்னா நீங்க இடறுவீர்கள். என்ன பார்க்கல பிரச்சனை, கண்ணை மூடிட்டு வசனம் மட்டும் கேளுங்களேன் ப்ளீஸ். கை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் கை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்று என்கிட்ட பேச விரும்புறாருன்னு உணர்றீங்களா? உணர்றீங்களா? ப்ளீஸ். நான் சிறியவன் தான், ஆனாலும் உணர்றீங்களா? ஸ்டே கனெக்டட் வித் தி வீல். இந்த சக்கரத்தோடு இணைஞ்சிருந்துட்டீங்கன்னு வைங்களேன், சக்கரம் சுத்துற பார்வையில் நீங்களும் சுத்துவீங்க. சக்கரம் சுத்த சுத்த நமக்கு ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை. அப்படியே கை வச்சு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நாம் வணையப்பட்டு விடுவோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 1:21. அவைகள் செல்லும் போது இவை, எல்லாரும் சொல்லுங்களேன், அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகளின் நடுவிலே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரத்தில் இருந்தது. கை தட்டணும், கை தட்டணும். ஜீவனுடைய ஆவி சக்கரத்தில். கை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்களேன். பஸ்ஸினுடைய ஆவி வீல்ல, பஸ்ஸினுடைய லைஃப் வீல்ல, காருடைய லைஃப் வீல்ல, காருடைய லைஃப், பைக்குடைய லைஃப் வீல்ல. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சக்கரத்தினுடைய ஜீவனுடைய ஆவி, ஆவியினுடைய ஜீவன் எதில் இருந்துச்சா? சொல்லுங்க, எதில் இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சொல்லுங்களேன். சக்கரத்தில் இருந்தது. வேகமா, சத்திரத்தில் இல்லை, சக்கரம்.
ஆமா, சக்கரத்தில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி எங்க இருந்தது? சக்கரத்தில் இருந்தது. இப்ப பாருங்களேன், கேட்கும் போதே நமக்கு தலை கடிக்குது, ஒரு மாதிரி வருது இல்ல? அப்போ பிரசங்கம் பண்ணி சாவர எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எப்படி பேசுறாரோ அப்படியே பேசி நம்ம எல்லாரையும் புரிய வச்சு ஒப்பு கொடுக்க வச்சுட்டு போறது இட்ஸ் a சேலஞ்ச். அப்போ பிரசங்கம் பண்றது ஒரு பெரிய பாக்கியம்லாம் இல்லை, அது ஒரு பொறுப்பு. ப்ளீஸ் ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஜீவனுடைய ஆவி எதுல இருந்துச்சா? அந்த வாசிங்க, திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் ப்ளீஸ். அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. அப்போ அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. எப்போ ஆண்டவர் நம்மை மண்ணிலிருந்து எழுப்பினாரோ அப்போதும் சக்கரம் நம்மோடு எழும்பிற்று. அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆழத்தில் இருள் இருந்தது, அதோடு சேர்த்து சக்கரமும் எழும்பினது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். கைத்தட்டி நல்ல ஸ்தோத்திரப்படு. நீ எழும்பும் போதே, நீ எழும்பும் போதே, நீ உருவாக்கப்படும் போதே நானும் அங்கே இருந்தேன். அதான் யூதர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் கேட்கிறாங்க, உனக்கு 50 வயசு ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டேன்னு போய் சொல்றியா? அவர் சொல்றார், இல்ல, I was before the foundations of the world. நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறேன். எப்போ இருக்கிறேன்? என்னையும் உங்களையும் சிருஷ்டிக்கும் போதே சக்கரமும் எழும்பிற்று. ஜீவனுடைய ஆவியினுடைய ஜீவன் அந்த சக்கரத்தில் இருந்ததாம். சொல்லுங்களேன், சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் சக்கரத்தில் இருக்கிறது. வேகமா சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் சக்கரத்தில் இருக்கிறது. இப்போ நான் ஆண்டவரோட கனெக்டடா இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா, நான் ஆண்டவரோட கனெக்டடா இருக்கிற ஒரு நபர்னு வச்சுக்கிடுங்களேன், என் இஷ்டத்துக்கு போக முடியாது. அவரு போனாதான் நான் போவேன், அவர் நின்னா நான் நின்றுவேன். புரியலையா உங்களுக்கு? அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? அது போகும்போது இதுவும் போச்சு, அது நின்ன போது இதுவும் நின்னுச்சு. அது எழும்பிச்சுன்னா இது எழும்பும், அது உட்கார்ந்துச்சுன்னா இது உட்காரும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜான் சாப்டர் 11 verses 6. யோவான் 11:6. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது, ஆமென் ஆமென் ஆமென், அவர் வியாதியா இருந்ததாக. யார் வியாதியா இருந்தா? அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒத்த ஃப்ரெண்டு. ஃபேஸ்புக்கில் இயேசுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவன் பேர் லாசரஸ். கைவர்த்தர் ஆமென். மியூச்சுவல் ஃப்ரெண்டு யாருன்னா லாசரஸ். கைவர்த்தர் ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நமக்கு யாருன்னே தெரியாதான அவன்லாம் ஃப்ரெண்டா இருப்பான் ஃபேஸ்புக்கில். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, ஒன்லி மியூச்சுவல் ஃப்ரெண்ட். அது யாருன்னா லாசரஸ். கவனிங்க, ஒரே சிநேகிதன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது பின்னும் 2 நாள் தங்கினார். ஏன் தங்கினீங்க இயேசுவேன்னு கேட்டா, சக்கரம் போகல, நான் என்ன செய்ய முடியும்? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். புரிஞ்சவங்க இந்த பக்கம் பொங்கல் நிறைய சாப்பிட்டா கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ளீஸ். கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்களேன், கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்களேன். தயவுசெய்து செஷன் ரொம்ப முக்கியம். கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்களேன். உம்முடைய சிநேகிதன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டும் பின்பு 2 நாள். அன்பு இருக்கோ இல்லையோ, சும்மா நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில போய் நிற்க வேண்டாம். அன்பு இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் சாத்துக்குடி வாங்கிட்டு போய் அவனை போய் பார்க்க வேண்டாம். அன்பு இருக்கோ இல்லையோ, நாளை பின்ன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? போதகர், ரபி, சிநேகிதர், ஆண்டவருடைய குமாரன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, உமக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் மருத்துவமனையில் இருக்கிறான், வியாதியா இருக்கிறான் கேள்விப்பட்டப்போ பின்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றாரு ஊழியத்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சக்கரம் போகலன்னா நான் என்னையா செய்ய முடியும்? புரியல உங்களுக்கு? சக்கரம் போகலன்னா நான் எங்க போக முடியும்? வீல் போற இடத்துக்கு தான் நான் போவேன். வீல் நின்றால் நான் நின்று விடுவேன். அப்படி ஒரு தலைமுறை கர்த்தருக்கு தேவை. அப்படி ஒரு தலைமுறை கர்த்தருக்கு தேவை. அப்படி ஒரு தலைமுறை கர்த்தருக்கு தேவை. உன் ஃப்ரெண்டா இருக்கட்டும், உன் மாமியா இருக்கட்டும், உன் அத்தையா இருக்கட்டும், உன் யாரா இருக்கட்டும், சக்கரம் போனால் நான் போவேன், இல்லை என்றால் I will extend my days என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டணும். சிலருக்கு சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு போக கூடாது இல்ல.
ஆனா நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம போயிருவோம். ஆமா, இது சக்கரத்தில் உள்ள டீம் இல்ல, இது வேற டீம். ஏன்னா இது அதான் சொல்றான், அடுத்தவங்களுக்கு மாமியார் உடைச்சா மண் குடம், மருமோ உடைச்சா பொன் குடம்னு சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது தப்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு போறது தப்பு இல்லை, ஆனா இவங்க போகலாம். ஆனால் those who are controlled by the wheel, சக்கரத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, வீல் போச்சுன்னா நான் வர்றேன், கொஞ்சம் நீங்க ஜெபத்தோட கேட்டா இன்னும் நல்லா இருக்கும், ஆமா இல்லைன்னா நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அதாவது யூசுவலான ஒரு விஷயத்தை ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு கை தட்டணும், அப்புறம் மத்தியானம் சாப்பிடணும், அப்புறம் 2 மணிக்கு, அப்புறம் 4 மணிக்கு, அப்படின்னா மண்ணா போயிடுவோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாம நம்முடைய ஆட்டிடியூடு மாறணும். அதுக்காக தான் முகாமெல்லாம் ஏற்படுத்துறோம். ஆமாவா இல்லையா? ப்ளீஸ் சொல்லுங்களேன், சக்கரத்தோட கனெக்டடா இருக்கிறவங்க யாரையும் பிரியப்படுத்த முடியாது. They cannot please anyone. 5வது வசனம் வாசிங்களே, ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரரிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அன்பா இருந்து என்ன பிரயோஜனம்? இதை விட நான் இதை நேசிக்கிறேனே. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேங்க. அன்பா இருக்கிற உண்மைதான், பைபிள் பொய் அல்ல. ஆனாலும் இந்த அன்பை விட இந்த அன்பு என்ன இழுக்குதே. நான் அன்பா இருந்தார் உண்மை, அதனால நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில விழுகைக்கு காரணமே அன்புதான். அன்பு. ஐ லவ் யூ, வாட்ச். ஐ லவ் யூன்னா தெரியாது என்ன தங்க, தெரியாது என்ன ஐ லவ் யூன்னா கெட்ட வார்த்தை கிடையாது, நான் உங்களை நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆமா, சிலருக்கு மம்மியை ரொம்ப நேசிப்பாங்க, மம்மி ஐ லவ் யூ. அந்த லவ் யூ போயிடுச்சுன்னா இந்த சக்கரம் போயிடும். இவருக்கு கொஞ்ச நாள் அம்மா மேல பயங்கர அன்பு. இந்த இருக்கார் பாருங்களேன், ஜபா பிரதருக்கு எங்க மீட்டிங் நடந்தாலும் அம்மா. அப்போ புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அம்மா, நான் குற்றப்படுத்தல, ஆனா கொஞ்ச நாள் அவர் சக்கரத்தை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். நல்ல கவனிக்கும். அவர் என் பிரதர், அதனால நான் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த அன்பு முக்கியமா? முக்கியம். ஆனா அந்த அன்பை விட இந்த அன்பை என்னை இழுக்கிறது. Listen carefully. லாசருவை, மரியாளை, மார்த்தாளை அதிகமாக இயேசு நேசித்தார், அன்பா இருந்தார். சில நேரங்கள்ல நாம் யாரோ ஒருவர் மேல வைத்திருக்கிற அன்பு தேவனோடு இருக்கிற தொடர்பை விட்டு நம்மை துண்டிக்க முடியும். நம் யாரோடு வைத்திருக்கிற அன்பு தேவனுடைய தொடர்பை விட்டு நம்மை துண்டிக்க முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், எனக்கு சீஷனா இருக்க விரும்புகிறவன் என்னிலும் அதிகமாக யாரையும் சிநேகிக்க கூடாது. நீ என்னை நேசிப்பதற்காக அழைக்கப்பட்டவன். ஜீசஸ் loved Lazarus very much. அவருக்கு லாசருவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அன்பா இருந்தார். ஆனாலும் கூட சக்கரம் எழும்பாவிட்டார் நான் எழும்ப முடியாதே. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துக. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வேற அன்பு உன்னை இழுக்குமானால் இந்த சக்கரத்தை விட்டு நீ பிரிந்து விடுவாய். நான் சொல்றத மட்டும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வேற அன்பு, பிசாசு பயன்படுத்துவது அன்பு, பிசாசு பயன்படுத்துவது அன்பு, பிசாசு பயன்படுத்துவது அன்பு. பிசாசு எதையோ பயன்படுத்த மாட்டான், அன்பை பயன்படுத்துவான். உன் பிள்ளைய பாரு, உன் மனைவியை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் அம்மாவை பாரு, உன் அப்பாவை பாரு, எல்லாம் உன் சூழ்நிலையை பாரு. அன்பா இருந்தா அந்த அன்பு ஒருவேளை இயேசுவை தவறான முடிவெடுக்க வைத்து சக்கரத்தை விட்டு பெத்தானியாவுக்கு போக வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு உலக அன்பை ஜெயித்தார். கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பகல் கர்த்தர் பேசுகிறார். எனக்கும் என் குடும்பத்து மேல அன்பு இருக்கு. நான் வெளியில, என் தம்பி வெளியில. எங்க அம்மா ஸ்கூலுக்கு போகணும் கட்டாயம், இல்லைன்னா அந்த ஜாக்டோ ஜியோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அம்மா லீவ் போட்டாலும் பிளாக் மார்க், இவங்க போராட்டத்துக்கு போனாங்க, அதனால எங்க அம்மா ஸ்கூலுக்கு போகணும். எங்க வீட்டில் எங்க அப்பா
ஆபரேட்டட் பண்ண மனுஷன் தனியாக வீட்டுல அனாதையை போல கிடக்கிறார். நான் என் அப்பா மேல அன்பா இருக்கிறேன், ஆனா அதையும் தாண்டி சக்கரத்தோடு கனெக்டடா இருப்பது அவசியம் தானே. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மார்த்தாள் மரியாள் லாசருவின் மேல் அன்பா இருந்தார். ஆனால் அந்த அன்பை விட இன்னைக்கு சிலரோட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை அந்த அன்பை நான் சரியா கவனிக்காததுனால அந்த அன்பு செத்து போயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லை, அது செத்தாலும் நீ இதோட கனெக்டடா இருந்தா ஐ வில் ரிவைவ் இட் பேக். கை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஸ்தோத்திரம். ஷிகாபா தரபல யம்சகாயா. கை தட்ட தட்ட ஒரு புதிய அபிஷேகம், கை தட்ட தட்ட ஒரு புதிய பலன். என்னிலும் நீ எதிலையாவது அன்பு கூறுகிறார். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இந்த 3வது செஷன்ல ஏதோ ஒரு அன்பு உன்னை சக்கரத்தை விட்டு பிரிக்குமானா, ஆபிரகாம் இன்னைக்கு அந்த 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 நபரை நீ பலிபீடத்தில் வைக்க ஆயத்தமா? என்ன பார்க்காதீங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்னை தேவனை விட்டு தேவனுடைய சிநேகிதனேன்னு அழைக்கப்பட்ட ஆபிரகாம், ஓ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதனே என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இப்ப ஈசாக்கு வந்தோண்ட சக்கரத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டா. ஃபேமிலி வந்தோடனே சக்கரத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டா. குடும்ப சூழ்நிலைகள் வந்தோடனே, பினான்சியல் கமிட்மெண்ட் வந்தோடனே சக்கரத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சக்கரத்தை விட்டு உன்னை விலக்குகிறத பலிபீடத்தில் வைக்கணும். ஐயோ, நான் அதை எப்படி பலிபீடத்தில் வைப்பேன்? இல்ல, அதை விட நீ என் மேல அன்பா இருக்கிறன்னு இன்னைக்கு நிரூபித்து காட்டணும். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா இது பிரயோஜனப்படாது. கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். இப்ப ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, கீழே ஆத்துல பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியம் இல்லையா, எல்லாம் உண்டு, ஆனா நீ வீலோட கனெக்டடா இல்ல. எங்களை மன்னிங்கன்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? என் ஜனத்தின் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனதுக்கு காரணம் நான் தான். I am away from the wheel. நான் சக்கரத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். முன்னாடி அவரு போனா நான் போவேன், அவரு போகலன்னா நான் போக மாட்டேன். ஆனா இன்னைக்கு சக்கரத்தை விட்டுட்டு தனியா போறோம், சக்கரத்தை விட்டுட்டு தனியா போறோம். எப்படி எப்படி மரியாளும் யோசேப்பும் இயேசுவை விட்டுட்டு ஊருக்கு போனது போல சக்கரத்தை விட்டுட்டு போகாதீங்க, சக்கரத்தை விட்டுட்டு போகாதீங்க. சக்கரத்தோடு இணைந்திருக்கிற வரையிலும் கீலேயாத்தின் பிசின் தைலம் உனக்கு சொந்தம், ரணவைத்தியன் உனக்கு சொந்தம். கைகளை தட்டி வாய்களை திறந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்.
கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாருக்கும் இந்த பிரசங்கம்னு நீங்க கேட்காதீங்க. இது ஆள் சேர்க்கறதுக்குரிய கூட்டம் அல்ல. இது மற்றவங்க மாதிரி ஏதோ பேசிட்டு போறதுக்கு வரல. ஏதோ ஒரு அன்பு உன்னை, ஏதோ ஒரு அன்பு உன்னை சக்கரத்தை விட்டு பிரிக்கிறது. சகோதரன், அந்த அன்பு எதுன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சதையே பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம எங்க திருந்தணும் அதுதானே பேசணும். ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு அன்பு, உலக அன்பு என்ன ஈர்க்கும். எத்தனை பேர் குடும்பத்துக்காக சக்கரத்தோடு இணைஞ்சு மிஷனரியா போகாம கிடக்கிறான் தெரியுமா? எத்தனை பேர் அம்மா அப்பாவுக்காக, எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிற வீட்டு சொகுசுக்காக சக்கரம் போற இடத்துக்கு போகாதவன் எத்தனை பேர்? உன்னை சக்கரம் எங்கேயோ கூட்டிட்டு போக ஆயத்தமா இருக்கிறது. This wheel is ready to take you the long way. நீ அறியாததும் எட்டாததுமான இடத்திற்கு பாஸ்டர், சகோதரா, நம்ம ஆண்டவர் கொண்டு போறதுக்கு ரெடி. ஆனா ஏதோ ஒரு அன்பு உங்களை இங்க இழுத்து வச்சிருக்கு. லாசரு, மரியாள், மார்த்தாள். ஆனா இயேசு அதை ஜெயித்தார். இயேசு அதை ஜெயித்தார். இயேசு அதை ஜெயித்ததுனால, இயேசு அதை ஜெயித்ததுனால, இயேசு அதை ஜெயித்ததுனால 4 நாள் ஆன பிறகு கீலேயாத்தின் தைலம் வேலை செய்துச்சு. ரணவைத்தியனுடைய அபிஷேகம். எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டுக்க பார்க்கலாம். இந்த பகல் நீ இந்த அன்புக்கு கீழ்ப்படிந்தா சில கல்லறைகள் திறக்கும், சில கல்லறைகள் திறக்கும். ஒரு பலத்த அபிஷேகம். இன்னும் சில அன்பு, இன்னும் சில அன்பு சக்கரத்தோடு இணையக்கூடாதபடி தடுக்கிற சில உலக அன்புகள் வெளியேறட்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இந்த சக்கரம் சிலரை தூக்கி கொண்டு போக போகிறது. கை தட்ட 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 ஒரு புதிய அபிஷேகம். இந்த வருஷம் உன்னை சக்கரம் எடுத்துக்கொண்டு போக போகிறது. Hey, Shabarato, Libarashi, Holy Spirit, Holy Spirit, get connected with the wheel, get connected with the wheel. சக்கரத்தோடு இணைந்து விடுங்க, சக்கரத்தோடு இணைச்சு விடுங்க. பிசாசு முயற்சி செய்கிறான். லாசருவை காட்டி, மார்த்தாளை காட்டி, மரியாளை காட்டி ஜீசஸ் இயேசுவை சக்கரத்தை விட்டு வெளியில வரதுக்கு ட்ரை பண்றான். இத காட்டுனா சக்கரத்தை விட்டு வெளியில வந்துருவார். பட் ஜீசஸ் obeyed, கீழ்ப்படிந்தார். பின்னும் 2 நாள் தங்கி இருந்தார். because wheel stopped. சக்கரம் நின்று விட்டது. சக்கரம் முன்னாடி போகல, சக்கரம் முன்னாடி போகல. ஏதோ ஒரு அன்புக்காக நீங்களும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பிசாசு நம்ம ஊழியத்துக்கு தடை. நம்ம வீட்டில் இருக்கிற சில அன்புகள் நம்மை தடுக்கிற. இங்க நல்ல கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யுவர் மதர் இஸ் ஸ்டாப்பிங் யூ. பவுலோஸ் பாஸ்டர் ஒரு தடவை இப்படி சொன்னார். ஆண்டவர் அவரை ராமேஸ்வரத்துக்கு மிஷனரியா அழைக்கும் போது எத்தனையோ தடவை போகணும்னு சொன்னாரா. ஆனா அவங்க அப்பா சொன்னாரா, மோனே ஞான் உன்னை விடத்தில்ல, நான் உன்னை விட முடியாது. எனக்கு நீ ஒரு மோனான்னு நான் உன்னை விட முடியாதுன்னு அழுதார். ஒரு நாள் பவுலோஸ் பாஸ்டருக்கு தேவ சத்தத்தை மீற முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த சத்தம் அவர் இருதயத்தில் தொனித்த போது அப்பாவுக்கு தெரியாம ஒரு பெட்டியில துணிமணிகளை எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் ஏறினாராம். பஸ்ஸில் ஏறின அடுத்த நிமிஷம் பின்னாடி ஒரு கை, அவங்க அப்பாவும் பஸ்ஸில் பின்னாடி ஏறினாராம். நல்ல கவனிக்கணும். உடம்புல துணி இல்லாம உடுத்த வேஷ்டியோட ஒரு அழுக்கு துண்டு, அவன் வயல்ல வேலை செய்து கொண்டிருந்த தகப்பன் பிள்ளைய பார்த்து அப்படியே பஸ்ல பின்னாடி ஏறினா. பவுலோஸ் பாஸ்டர் நேர ஃப்ரெண்ட்ல போயிட்டார், டிரைவர் பக்கத்துல போயிட்டார்.
இவர் பின்னாடி நிற்கிறார். வயல்ல வேலை செய்துட்டு அப்படியே வந்ததுனால காசு ஒன்று எடுத்துட்டு வரல. பவுலோஸ் பாஸ்டர் டிக்கெட் எடுத்தார், ஒரு டிக்கெட். நீங்க கண்டக்டர் பின்னாடி வந்தார். பின்னாடி வந்து இவர்கிட்ட டிக்கெட் கேட்டார். அவர் சொன்னார், இந்த மோன் எடுக்கும் அப்படின்னு சொன்னாரா, என் மகன் டிக்கெட் எடுப்பான் அப்படின்னு சொன்னாரா. உடனே கண்டக்டர் ஃப்ரெண்ட்ல போய் கேட்டாரா, அது உங்க அப்பாவாமே, டிக்கெட் எடுப்பீங்களா? பவுலோஸ் பாஸ்டருக்கு ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் உள்ளத்துல வேதனை. அப்பாவை அப்பா இல்லைன்னு மறுதளிக்கிறோமே. இவர் சொன்ன, எனக்கு அறியத்தில்லை, எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டாரா. உடனே கண்டக்டர் பின்னாடி வந்துட்டு அந்த மனுஷனை சொன்னார், ஏன் கள்ளப்பறையணும், ஏன் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தை பிடிச்ச உடனே அவர் தகப்பன் கத்தினாரா, பவுலோசே, பவுலோசே. அவர் திரும்பியே பார்க்கலையா, கம்பியை பிடிச்சிட்டு இப்படியே நின்னாராம். பெல் அடித்தார், பஸ் நின்னது. பவுலோஸ் பாஸ்டருடைய அப்பாவை கண்டக்டர் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாரா, ரோட்ல மொத்தென்று விழுந்தாரா. பவுலோசே என்கிற சத்தம் என் காதுகளிலே தொனித்தாலும் இந்த அன்பை விட வேற ஒரு அன்பு என்னை நெருக்கியவில்லை. இந்த அன்பை விட வேற ஒரு அன்பு என்னை நெருக்கியவிட்டு அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். இந்த சின்ன வயசுல இருந்து என்ன கீழே விழாம பத்திரமா பார்த்த என்னுடைய பிதா, என் அப்பாவை கண்டக்டர் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளும் போது கூட இந்த அன்பை விட இந்த அன்பு என்னை நெருக்கின ஏவினபடியினால் இந்த சக்கரத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியவில்லை. இந்த சக்கரம் என்னை கொண்டு போகிற இடத்திற்கு நான் போவேன் என்று சொல்லுகிற சிலரை இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ அறியாததும் நீ எட்டாததுமான சில ராஜ்யங்கள், சில பட்டணங்கள், சில கிராமங்களுக்கு உன்னை கொண்டு போக கர்த்தர் ஆயத்தம். விசுவாசிக்கிறவங்க கைகளை சில அன்பை விட்டு வெளியில வாங்க, கை தட்டுங்க. சில அன்பை விட்டு, பிரதர், கம் அவுட் ஃப்ரம் திஸ் லவ். சில நேரம் நாம நினைக்கிறோம், நான் போயிட்டா யாரு என்ன பாப்பா, நான் போயிட்டா என் குடும்பத்தை யாரு என்ன பாப்பா, நான் போயிட்டா அவங்கள யார் பார்த்துப்பா, நான் போயிட்டா என்ன அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்ற, அதை விட உன்னை நான் நேசிக்கிறேனே. இது எல்லாருக்கும் விளங்கா. சில அன்பு தான் இன்னைக்கு உங்களை தட. ஃப்ரெண்ட்ஸுடைய அன்பு இந்த சக்கரத்தை விட்டு உங்களை வெளியே வர வைக்கிறது. சில தேவையில்லாத அன்பு இந்த காலை வேளையில் அதை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லைன்னா பிரசங்கம் கேட்போம், சாப்பிடுவோம் போய், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஜெபிப்போம்னா ஜெபிக்கலாம், கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களே. இதெல்லாம் நான் சொல்லி நீங்க செய்யவே கூடாது, நீங்களா ஜெபிக்கணும். இப்போ நீங்க இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம யாருக்குமே எந்த அன்புமே இல்லை. டைரக்டா நம்ம வீல்ல சென்டர் ஆஃப் த வீல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியாக்கும் சிலர் உட்கார்ந்து இருக்கியே. அப்ப ஆண்டவர் போய் சொல்ற மாதிரியும் நீங்க எல்லாரும் சென்டர் ஆஃப் த வீல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியாக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நல்ல தெரியும். லாசருனுடைய அன்பு ஒரு பக்கம் உன்னை இழுத்தாலும் அதை விட என்னை நேசிக்கிற ஒரு அன்பு, அதை விட என்னை நேசிக்கிற ஒரு அன்பு. அப்பா வேண்டாமா, அம்மா வேண்டாமா? வேணும். ஆனால் நான் சக்கரத்தை விட்டு வர முடியாது, சக்கரத்தை விட்டு வர முடியாது. எத்தனை ஊழியக்காரர்களை குடும்பத்தை வச்சு பிசாசு வீல விட்டு வெளியில கொண்டு வந்துட்டான் தெரியுமா? கரூர் மாவட்டத்தில் வைராக்கியமா ஊழியம் செய்த ஒரு பாஸ்டர் தன் குடும்பம், தன் மனைவி, தன் பிள்ளைகளுக்காக தேவ திட்டத்தை விட்டு வெளியில வந்தார். உங்களுக்கு தெரியுமா? சக்கரத்தை விட்டு நீ வெளியே வருகிறாய். This is the warning from the Spirit of the Lord. இது பரிசுத்த ஆவியின் எச்சரிப்பு. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். ஆபிரகாமை நீ ஈசாக்கை நேசிச்சுட்டே இருந்தனா நீ இழந்துருவ. தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுவான். அதே பவுலோஸ் பாஸ்டர் எழுதுறாரு, எந்த அப்பாவை மீறினா
இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தேனோ அதே அப்பாவை மரிக்கிற வரைக்கும் நல்லா பார்த்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். கை தட்டி ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதோ ஒரு அன்பு உன்னை சக்கரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்க, மறுபடியும் சக்கரத்துக்குள்ள உன்னை கொண்டு வருகிறார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. எந்த அன்பு உன்னை வெளியே கொண்டு வந்துச்சோ, எந்த அன்பு உன்னை வெளியே கொண்டு வந்துச்சோ, கம் பேக். எந்த அன்பு இன்னைக்கு உன்னை வெளியில கொண்டு வந்துச்சோ, லாசருடைய அன்பு ஏன் அன்பு ஒன்னா, லாசருடைய அன்பு ஏன் அன்பு ஒன்றா. யாருடைய அன்பு கூட கம்பேர் பண்றோங்க? You are comparing your love. லாசருடைய அன்பு வேறு. உலக அன்பை காட்டி 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 உன்னை சக்கரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? கீழே ஆத்துல பிசின் தைலம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ரணவைத்தியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ செய்கிற ஊழியத்துல பிரயோஜனம் இல்லை, நீங்க நடத்துகிற கூட்டத்துல பிரயோஜனம் இல்லை, நீ பிரசங்கிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீ ஆராதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீ மறுபடியும் வீல் மேல வருவாயானால் பிசின் தைலம் வெளிப்படும், ரணவைத்தியம் வெளிப்படுவா. ஷாகாபா யந்தலபா ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், நீ வாக்கு பண்ணின ஒரு வல்லமை இந்த செஷன்ல ஊற்றப்படுவதாக. இன்னும் விட்டு கொடுங்க, இன்னும் விட்டு கொடுங்க, இன்னும் விட்டு கொடுங்க. ஃபயர் ஷாகாபா யந்தரபா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சலாம்பே ஷாகாபா யது ரோபோ ஷிகாயா லகாபா யந்தலஹசா. எந்த அன்பு உன்னை இழுக்கிறது, எந்த அன்பு உன்னை இழுக்கிறது, எந்த அன்பு உங்களையும் என்னை இழுக்கிறது, எந்த அன்பு இழுக்கிறது. இன்னைக்கு அந்த அன்பை பலிபீடத்தில் வைக்க ஆயத்தம், அந்த ஈசாக்க பலிபீடத்தில் வைக்க ஆயத்தம். நீ சொன்னா இந்த தலைமுறையில ஒரு பலத்த அபிஷேகம். கை தட்ட தட்ட அக்கினி வெளிப்படுகிறது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். மறுபடியும் சென்னை மாநகரத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கீழையாத்தி தைலா கை தட்ட தட்ட தட்ட. பாஸ்டர், இந்த ஜெனரேஷனில் கீழையாத்தி தைலத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு அக்கினி விழுகிறது. வேடிக்கை பார்க்கிற வேடிக்கை பார்க்கட்டும். எங்க சுகமளிக்கிற வல்லமை? எங்க எங்க எங்க? கீழே அத்தல பிசி தைலம் இல்லையோ? கீழே அத்தல பிசி தைலம் இல்லையா? இந்த கை எத்தனை பேரை சுகாச்சு, இந்த கை எத்தனை பேரை சுகாச்சுது. இப்ப எங்க? கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் வேண்டாத அன்பை பலிபீடத்தில் வை. வேண்டாத அன்பு, வேண்டாத அன்பு, அந்த அன்பு வேண்டாம். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல, என் வீல விட்டுட்டு போயிட்டியே, என் கண்ட்ரோல்ல நீ இல்லையே. தேசத்துல சுகத்துக்காக உன்னை வேறு பிரித்து வைத்தேனே, கிராமங்களை சுகமாக்க, பட்டணங்களை சுகமாக்க உன்னை தெரிந்து கொண்டேனே. மறுபடியும் நீ சக்கரத்துக்குள்ளே வருவாயானால் சில பட்டணங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போகிற ஒரு பலத்த அக்கினி. கை தட்டுங்க, வாய் தரங்க.
கை தட்ட தட்ட புதிய அபிஷேகம். கூடு விட்டு ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு. நீ லாசரு தான் முக்கியம்னு ஓடுனா கடைசி வரைக்கும் அவன் உயிர் தள்ள முடியாது. நீ லாசரு வேண்டான்னு நீ நின்னா இதையும் பெற்றுக்கொள்ளுவாய், அதையும் பெற்றுக்கொள்ளுவாய். இன்னைக்கு கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும். எனக்கு என் அம்மா அப்பாவை பிடிக்கும், எனக்கு எங்க அம்மா அப்பா பிடிக்கும், எனக்கு என் மனைவி பிடிக்கும், என் பிள்ளை பிடிக்கும், எங்க தாத்தா பாட்டி பிடிக்கும். ஆனாலும் அதை விட எனக்கு உங்களை பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை பிடிக்கும் ஆண்டவரே. உங்க வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறா. இன்னைக்கு எந்த அன்பு உன்னை தடை பண்ணினதோ அந்த தடைகளை உடைத்து நீ மறுபடியும் சக்கரத்தோடு இணைவாயானா அதே சக்கரத்தோடு நீ கல்லறையின் வாசலில் நின்று கூப்பிடுவாய், லாசருவே வெளியே வா. கை தட்டுக, கை தட்டுக. ஷாகாபா யந்தலா சந்தரா லீப்ரபா லீப்ரபா லீப்ரபா. ஒன்னதா ஒன்னதா. ஏய் ஷபாகா யந்தரா ஒன்னதா ஒன்னதா. God is calling, God is calling. இந்த சந்ததிக்கு ஏதோ ஒன்றை செய்வதற்கு connected, connected to the wheel, connected, connected. Shabaka yataraba libra baba libra yatara. கை தட்டுங்க, கை தட்டுங்க. receive it, receive it. ora bala yasakaba libra kayatalaba le baba yatalaba la baba. எழுப்புகிறா, உன்னை எழுப்புகிறா. நீங்க தேவை, நீங்க தேவை. சிலருக்கு ஹீலிங், சில தேசத்தை சுத்தமாக்க, சில பட்டணங்களை சுத்தமாக்க நீ தேவை. வீலை விட்டு போயிட்டு என் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவேன்னு நான் சொல்லலையா? கீழையாத்தில் பிசி தைரம் இல்லையா? ரண வைத்தியன் இல்லையா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். அவியானவர் இருதயங்களை அசைக்க தொடங்கி இருக்கிறார். மறுபடியும் இந்த முகாமுடைய 3வது செஷன்ல you are coming back to the wheel. சக்கரத்தின் நடுவிலே வருகிறார். எரேமியா பார்க்கும்போது சக்கரத்தின் மேல் திரிகையினாலே வளையப்படுகிற பிரபல சந்தனதி ரிகபயந்தன Holy Ghost, Holy Ghost ரிகபயந்தன லப்ரகபஷரபசியா. உன்னை மறுபடி கனெக்ட் பண்றா, உன்னை மறுபடி கனெக்ட் பண்றா. யூஸ்லெஸ்ஸா இருந்த ஒன்னை கனெக்ட் பண்றா, கனெக்ட் பண்றா. கம் பேக், கம் பேக். ஷப்ரகயா லப்ரகபா லிப்ரயா. உன்னை கனெக்ட் பண்றா, உன்னை கனெக்ட் பண்ணுகிறா. எந்த அன்பு முக்கியம்? எந்த அன்பு முக்கியம்? 1.5 GB முடிகிற வரைக்கும் யூடியூப்ல இருக்கிற அன்பு முக்கியமா? ஃப்ரீ ஃபயர் விளையாடுற அன்பு முக்கியமா? அவர் பின்னும் 2 நாள் அங்கே தங்கி இருந்தார். யோவான் 11:7 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க 11:7. யோவான் 11:7. நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு
அது நின்றால் இதுவும் நிற்கும், அது போனால் இது போகும். இப்போ நின்ற வீல் கிளம்புது. உன்னை இவர் சொல்றார், வாங்க யூதேயாவுக்கு போ. எத்தனை பேருக்கு கனெக்ட் பண்ண முடியுது? ஏதாவது கல்ட்டு மாதிரி தெரியுதா? கரெக்டா இருக்கா? கைகுத்துராமன்னு சொல்லுங்களேன். ஆமா, அது நின்றுச்சு, நானும் நின்னேன். 2 நாள் டிலே பண்ணேன். இப்போ வீல் கிளம்புது, நானும் போறேன். கைகுத்துராமன்னு சொல்லுங்களேன். ஜீசஸ் ஆன் த வீல். இந்த லாக்டவுன்ல ஒரு பேர் வச்சாங்க, சர்ச் ஆன் த வீல்ஸ். சர்ச் ஆன் த வீல்ஸ். ஆமா, எஸ், டுடேஸ் சர்ச் இஸ் கோயிங் டு பி ஆன் த வீல்ஸ். ஹalleluya. Yes, church is going to be the wheel. அப்படினா பெங்களூர்ல சொன்னாங்க, our church is going to run by the wheels. எப்படின்னா காருக்குள்ள இருந்தே செய்தி கேட்பாங்க, wheels. அதே போல spiritually our church is going to run by the wheels. சக்கரத்தினால் கையசைச்சு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஜீசஸ் இஸ் ஆன் த வீல். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது உசைன் போல்ட் ஏர்போர்ட்டுக்குள்ள வீல்ஸ்ல போறார். சைன் உசைன் போல்ட் தெரியுமா? அவர் யாரு? என்ன நமக்கு மாஸ்டர் தான் தெரியும். மாஸ்டர் மாஸ்டர் கே பச்சா. உசைன் போல்ட் தெரியாதா? ரன்னிங்ல அத்லெட். அவர் ஏர்போர்ட்டுக்குள்ள போறார், ஒரு வீல்ல ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்வைங் போறார். உசைன் போல்ட் இஸ் ஆன் த வீல். Jesus is on the wheel towards Bethania. பெத்தானியாவுக்கு வீல்ல போறார். போன உடனே வாசிங்க 20வது வசனம். யோவான் 11:20 வேகமாய் ப்ளீஸ். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவளுக்கு எதிர்கொண்டு போனா. அடுத்து கவனிங்க, மார்த்தாள் இயேசுவை நம்புகிறவள். என்ன சொல்றா பாருங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். எவ்வளவு நம்புறா பாருங்க இயேசுவை. இரண்டாவது, இயேசுடைய ஜெபத்தையும் நம்பினாள். நீங்க இப்ப ஜெபம் பண்ணீங்கன்னா பிதா பதில் கொடுப்பா. நீர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவர் அப்படியே உங்களுக்கு. அப்போ அவருடைய ஜெபத்தையும் அவள் நம்பினாள். முதல்ல இயேசுவை நம்பினாள், இரண்டாவது அவளுடைய ஜெபத்தை நம்பினாள், மூன்றாவது 27வது வசனம் வாசிங்க. யோவான் 11:27. ஆமாண்டவரே, கிரைஸ்ட் த மேசியாங்கிறதையும் விசுவாசித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாட்கள்ல இதை விசுவாசிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் கஷ்டமா இருந்துச்சு. அவர் ஒரு தீர்க்கதரிசியா நம்பினாங்க, அவர் ஒரு போதகரா நம்பினாங்க, அவர் ஒரு ரபியா நம்பினாங்க. ஆனா அவரை கிரைஸ்டா நம்பல, மேசியாவாக அவரை இன்னைக்கு நம்பல. புரியுதா உங்களுக்கு? தச்சனுடைய மகன் ஒரு தீர்க்கதரிசி எப்படி முகமது சொல்றாங்களோ அதே போல இவரையும் ஒரு தீர்க்கதரிசியாக நம்புகிறார்களே தவிர, ஆனால் அந்த காலகட்டத்திலும் you are the Christ, the Messiah என்கிறதை அவள் நம்பினாள். கைவித்துராமன் சொல்லுங்களேன். இப்ப இயேசுவை விசுவாசித்தாள், இயேசுடைய ஜெபத்தை விசுவாசித்தாள், வரப்போகிற வந்த மேசியா அவர் என்றும் விசுவாசித்தாள். 23வது வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றான். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே. ஆர்வக்கோளாறு பாருங்களேன், பக்கத்தில் பார்த்து ஆர்வக்கோளாறு. ஆமா, இது 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 வீலை தாண்டி பறக்கிற கோஷ்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஆமா ஆமா, அவன் உயிர் தெழுகிற கடைசி நாளிலே அவன், கொஞ்சம் கவனிங்களே புரியும், சொல்லுங்க. அவன் உயிர் தெழுதல் நடக்கிற கடைசி நாளிலே அவன் உயிர் தெழுந்திருப்பான். ஆமா, அந்த அம்மாக்கு எல்லாமே தெரியுமா, உயிர் தெழுதல் நடக்கிற கடைசி நாளிலே அவன் உயிர் தெழுந்திருப்பான். பட் ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் த கரண்ட் ரெசரக்ஷன். இப்பொழுது நடக்க போகிற உயிர் தெழுதலை குறித்து அவளிடத்தில் இயேசு பேசுகிறார். ஆனா அவ சொல்றா, நம்ம அடக்கெல்லாம் பண்ண பிறகு இந்த எக்காலெல்லாம் ஊதி வருவாங்கல்ல, அது எங்களுக்கு தெரியும்.
கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியம் இல்லையான்னு கேட்டா இவருக்கு ஒரு சத்தியம் தெரியுதுங்க, ஆனா எல்லா சத்தியமும் தெரியல. மார்த்தாளுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சது, என்னன்னா கடைசி நாள்ல உயிரோட எழும்பும். ஆனா இன்னொரு சத்தியம் தெரியல, இப்போதும் என் தம்பியை உயிரோடு எழுப்புவார் என்று. கைவச்சுராமன்னு சொல்லுங்களேன். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு தெரிஞ்ச சத்தியம் தான் எல்லாம் கரெக்ட். இல்ல, நமக்கு தெரிஞ்ச சத்தியம் நல்லது, நமக்கு தெரியாத சத்தியங்களும் நமக்கு தேவை. கைவித்துராமன்னு சொல்லுங்களேன். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்க ஓட்டுறோம், அதனாலதான் கீலேயாத்துல தைலம் இல்லையான்னு கேட்கிறார், அதனாலதான் ரணவைத்தியம் ஆப்சென்ட். உங்களுக்கு டவுட்னா நீங்க கேட்கலாம். அவர் சொல்றார், he will come back to life. அவன் திரும்ப உயிர் பெறுவான். மொட்டையா சொல்றார், பிளாங்கா சொல்றார். he is talking about a current resurrection. இப்பொழுது நடக்க போகிற உயிர் தெழுதல் அவர் பேசுறார். ஆனா அவர் சொல்றார், கடைசி she is extending the miracle. எழுப்புதலை தள்ளி போடுகிறவள். புரியல உங்களுக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களே என் கூட. எழுப்புதலை தள்ளி போடுகிறவள், எழுப்புதலை தள்ளி she is extending the miracle. தேவனுடைய திட்டத்தை தள்ளி போடுகிறவர்கள் நீங்களும் நானும் தான். பாஸ்டர் ஆண்டவர் கிடையாது. we are delaying. வாழ்க்கையில் அற்புதத்தை தடுக்கிறது நீங்க தான். அவர் சொல்றாரு, இந்த உயிர் தெழுவாமா ஆமென் சொல்லி இருந்தா அவன் எழுப்பி இருப்பான். ஆமென் ஆமென் சொல்லி உங்களே இல்ல அவளே, அந்த அம்மா ஆமென் சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனா அவன் சொன்னா கடைசி நாள். அப்ப கடைசி போ, அந்த லாஸ்ட் ரோ போ. நிறைய நேரங்கள்ல we are extending the resurrection. சாதாரணமா படிச்சுட்டு போயிடும்ல. கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையா, ரணவைத்தியம் அங்க இல்லையா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு கூட்டம் பேசுறாங்க, இப்படி பேசுறவங்க தான் இருப்பாங்கல்ல, இந்த குருடன் கண்ணெல்லாம் திறந்தவர் இவனை எழுப்பக்கூடாதா? இருக்குங்க பைபிள்ல, நான் கதை சொல்லல, 37வது வசனத்துல இருக்கு. அழகா சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த குருடன் கண்ணெல்லாம் திறந்தாரு, இந்த குருடன் கண்ணெல்லாம் திறந்தார்ல, இவனையும் உயிரோடு எழுப்பியிருக்கோம். அப்போ அவங்க மத்தியில் ஒரு பெரிய கேள்வி வந்துடுச்சு. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, உயிர் தெழுதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் சும்மா பேச்சுதான். கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையோ, உங்களை ஆண்டவர் பாரப்படுத்தட்டும். மார்ஸ் மேடையில் என்ன நிறுத்திடாதீங்க, நீங்களும் பார்வையாளர்களாக மாறிடாதீங்க. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கொஸ்டினிங் காட். தேவனை கேள்வி கேட்குதுங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் பேசுற விஷயங்கள் தேவனை கேள்வி கேட்கிறது. தேவன் ஒருவர் இல்லையோ? குருடனுடைய கண்களை திறந்தாரு, பாவம் லாசருவை உயிரோடு எழுப்பி இருந்திருக்கலாமே. Who is the reason? யாருங்க அதுக்கு காரணம்? இவதான். ஏதோ ஒரு சத்தியத்தை பிடிச்சு வச்சுட்டு, ஏதோ மைண்ட்ல கரப்ட் ஆகி வச்சுட்டு, ஏதோ ஒரு திட்டத்தை, குறுகின தரிசனத்தை வச்சுட்டு தேவ திட்டத்தை தடை பண்ணுகிற நீங்களும் நானும் யார்? Who we are to stop the plan and the revival of God? உங்களுக்கு தெரியுமா, மார்த்தாள் தடுத்து வச்சிருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும், மூத்த விசுவாசி மாதிரி ஓடுறான். பார்க்கும்போது தெரியுது மூத்தவன் மாதிரி ஓடுறான், தெரிஞ்சவ மாதிரி ஓடுறான். ஆனா அவன் தான் தேவ திட்டத்தை தடை பண்ணுகிறவன், தேவ திட்டத்தை தடை பண்ணுகிறவன். கடைசி நாட்கள்ல உயிர்த்தெழுதல் நடக்கும்போது நடக்கும் சொல்லிட்டான். வாசிங்க 30வது வசனம், வாசிங்க 30வது வசனம் முக்கியம், எல்லாரும் படிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல். மார்த்தாள் தன்னை, இனி பைபிள் பார்க்க வேண்டாம், கவனிங்களேன். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல்
மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலே இருந்தாள். இயேசு 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 கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே. இப்ப மார்த்தாள் இயேசுவை எங்க சந்திச்சாலோ இங்க ஒரு டவுட் வந்துடுச்சு இவர் மேல. இந்த டவுட் அவர் அங்க ஸ்டாப் பண்ணிடுச்சு. அவ அங்க போயிட்டா, அவரால் மூவ் பண்ண முடியல. இன்னைக்கு இயேசுவை எங்கேயோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அல்ல கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் கண்ணீரோட சொல்லுகிறேன், we are stopped Jesus, we stop. புரியுதா? நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் he is back of me. இல்ல, நீ அன்றைக்கு சந்தேகப்பட்ட எங்கேயோ நின்னுட்டா. ஆமேன்னு சொல்லலனாலும் பரவாயில்ல, நமக்கு புரிஞ்சிட்டோம், டைம் இல்லை. அன்னைக்கு பாஸ்டர், அன்னைக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுல்ல, அந்த சந்தேகப்பட்ட அந்த ஆகஸ்ட் 31 அங்க நின்னவர் தான் அவர். கிராமத்திற்குள்ளே வராமல், அவர் கிராமத்துக்குள்ள வரல. எது உண்மை வராக்கூடாதபடி தடுத்ததுன்னா இவளுடைய அவிசுவாசம், இவளுடைய குறுகின மனப்பான்மை. இவன் மைண்ட்ல வேற எதையோ வச்சுட்டு ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடபடி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிராமத்துக்குள்ள இயேசு வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். திருவண்ணாமலைக்குள்ள இயேசு வராதது காரணம் நீங்க தான், ஒத்துக்கொள்ளணும். திருநெல்வேலிக்குள்ள வராதது காரணம் நாங்க தான், ஒத்துக்கொள்ளணும். செங்கல்பட்டு கல்பாக்கத்திற்குள்ள வராதது நாங்க தான் அவரை வெளியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். மறுபடி எங்களை மன்னியும்னு சொன்னீங்கன்னா அவர் கிராமத்திற்குள்ளே. கொஞ்சம் கை உயர்த்துங்க, கொஞ்சம் கை உயர்த்துங்க, கொஞ்சம் கை உயர்த்துங்க. சிலருடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஓன் விஷன்ஷிப் பிரேக் ஆகட்டும். அனாயிட்டிங் பிரதர், உங்களுக்குள்ள இருக்கிற சொந்த தரிசனங்கள் இப்ப கர்த்தர் உடைக்கிறார். தேவ திட்டத்திற்கு எதிராய் போராடுகிற தரிசனங்கள் பிரேக் ஆகட்டும். தேவ தரிசனங்கள் வரட்டும், தேவ தரிசனங்கள் வரட்டும், தேவ தரிசனங்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சொந்த பிளான்ஸ் பிரேக் ஆகட்டும். ஓன் ஸ்டேட்மென்ட்ஸ், மனதில் இருக்கிற ஓன் தாட்ஸ் உடையட்டும். கை உயர்த்துங்க. எங்கேயோ நிறுத்தி வச்சிருக்கிறோம், எங்கேயோ நிறுத்தி வச்சிருக்கிறோம், எங்கேயோ நிறுத்தி வச்சிருக்கிறோம். கதற மாட்டீங்களா? எங்கேயோ அவரை நிறுத்தி வச்சிட்டோம். இன்னும் அவர் கிராமத்துக்கு வெளியில தான் இருக்கிறார். எப்பத்துல இருந்து தெரியுமா? மார்த்தாளே, உனக்கு தெரியுமா எப்பத்துல இருந்து நீ சந்தேகப்பட்ட அன்றைக்கு இருந்து? அழகா எழுதியிருக்கு பாருங்க. மார்த்தாள் அவரை சந்தித்த இடத்திலே நீ ஜெபத்துல சந்தேகப்பட்டல்ல, அந்த நிமிஷத்திலிருந்து. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களே. புரியலையா உங்களுக்கு? இன்னும் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதா? ஒவ்வொருவரோடு சொல்லுகிறா, உன் கூட நான் வர முடியலையே. தேவ திட்டத்தை தடை பண்ணது மட்டுமல்லாம என்னையே கிராமத்துக்கு வெளியில விட்டுட்டு போயிட்டியே. இந்த கிராமத்துக்குள்ள கீழே யாத்தி பிசித்தையில இல்லையான்னு கேள்வி கேட்கிறானே, ரணவைத்தியன் இல்லையான்னு அவன் பரியாசம் பண்ண தொடங்குறான். ஆனா இன்னும் நான் வெளியே இருக்கிறேன். I am standing outside. I am standing outside. சென்னை பட்டணத்துக்கு வெளியே நிற்கிறவரை உள்ளே கூட்டிட்டு போகிறவன் யா? உன் கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போகிறவன் யா? கத்து, உங்களுக்கு வாய் திறந்து ஜெபிக்க வார்த்தை இல்லையா? Shantala Baku, Shantala Bakoshia, Shantala Basikayama, Shandala Bakoshiandara, Libra Kabayanda Lagasiadana. கிராமத்துக்கு வெளியில விட்டுட்டு இங்க நீ என்ன செய்யற? கிராமத்துக்கு வெளியில விட்டுட்டு நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. இனி என்னங்க? இனி என்னங்க இருக்கு? இனி என்ன இருக்கானோ? உம்மை வெளியே விட்டுட்டு நாங்க உள்ள இருக்கிறோம். இன்னைக்கு பட்டணம் கேள்வி கேக்குது, உங்க இயேசு எங்கன்னு கேள்வி கேக்குது. குருடனுடைய கண்களை திறந்தாரு, இவனை உயிரோடு எழுப்ப கூடாதான்னு கேக்குது. செத்த பிணங்கள் நாறுது, பாவத்தினால வந்த வாசனை எழும்புது.
நேசர கிராமத்துக்கு வெளியில விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, வெளியில விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே. இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மரியாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். மறுபடியுமா சிந்தனையில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உடைக்கட்டும். எங்களை பற்றி, எங்களை பற்றியோ, எங்களை பற்றியோ உங்களை வெளியில விட்டுட்டேன் ஆண்டவரே, உங்க வெளியில விட்டுட்டேன் ஆண்டவரே. இயேசுவை வெளியில விட்டுட்டு நீ பெத்தானியால போய் என்ன செய்ய முடியும்? இயேசுவை கிராமத்துக்கு வெளியில விட்டுட்டு ஊழியத்துல போய் என்ன செய்ய முடியும்? நீ மறுபடியும் அவர் உள்ளே வருவதற்கு ஏதாகிலும் செய், ஏதாகிலும் செய். உன்னுடைய குறுகின மனப்பான்மை அவர் வெளியில நிறுத்தி வச்சிருச்சு. எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இல்ல, அதை தாண்டி, அதை தாண்டி, அதை தாண்டி கர்த்தர் இது ஒரு தீர்க்க தரிசன சத்தமாய் சொல்லுகிறார். அநேகர் 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 இயேசுவை வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. நீங்க தான், நீங்களும் நானும் தான் எழுப்புதலை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் எழுப்புதலை தள்ளி போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக இடைப்பட்டு கொண்டார். மறுபடியுமாய் மரியாள் போய் இயேசுவிடத்தில் அழுகிறாள். இயேசு கிராமத்துக்குள்ள வருகிறார். எத்தனை மரியாள்கள் அழ முடியும்? சில மார்த்தாளுகளை மன்னிங்க ஆண்டவரே, அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எழுப்புதலை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. மன்னிங்க ஆண்டவரே. கீழையாத்துல பிசின் தைலம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, ரணவைத்தியன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. பாருங்க, இயேசு உள்ள வந்த பிறகு கூட கல்லறை கிட்ட போறாரு. மார்த்தாள் சொல்லுகிறாள், செத்து 4 நாள் ஆச்சு நாருமேனு. ஏ அற்ப விசுவாசியே, இதோ கீழையாத்துல பிசின் தைலம் உண்டு என்பதை நான் வெளிப்படுத்தி காட்டுவேன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி சிலருக்கு கொடுக்கப்படுகிறது. Let the fire கை தட்டுங்க, கை தட்டுங்க. சுகமளிக்கிற ஊழியம், ஹீலிங் ரிவர், ஹீலிங் ரிவர், சுகமளிக்கிற வல்லமை. ஜீசஸ், கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. சாப்ராபா லீப்ராபா யண்டலபா, கை தட்ட தட்ட தட்ட. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். ரபா ஷரபாகோ லீப்ராகாயா. தடைபடின கட்டுகள் உடைகிறது, தடைபடின கட்டுகள் உடைகிறது, 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 உடைகிறது. எழுப்புகிறார், எழுப்புகிறார். God is rising, God is rising. Shababa, shababa, shababa. ரிகபயந்தர. கை தட்டுங்க, கை தட்டுங்க. தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. கிராமத்துக்குள்ளே வருகிறார், கிராமத்துக்குள்ளே வருகிறார். உன் வாழ்க்கையில வருகிறார். சுகமளிக்கிற வல்லமையோடு வருகிறார். அற்புதம் செய்கிற வல்லமையோடு வருகிறார். ரிசீவ், ரிசீவ் ஹிம். அவரை பெற்றுக்கொள்ளுங்க, அவரை பெற்றுக்கொள்ளுங்க. சந்தேகம் இல்லாம, சந்தேகம் இல்லாம பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை வரங்களோடு வருகிறார். கிராமத்துக்குள்ளே உயிர் தெளிந்த வல்லமையோடு வருகிறார். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம். சிலருக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனத்தோடு உள்ளே வருகிறார். சிலருக்கு எஸ், உனக்குள் வருகிறார். சிலருக்கு பகுத்தறிகிற வரத்தோடு வருகிறார். குணமாக்குற வரத்தோடு வருகிறார். லிமிட் பண்ணாதீங்க, லிமிட் பண்ணாதீங்க. வல்லவாய், உன்னை பார்த்தாலே பிசாசுகள் அலற போகிறது. அலறிக்கொள்ள போகிறது, அலற போகிறது. ஒரு அசைவு, ஒரு அசைவு. The spirit of wisdom, the spirit of knowledge இறங்கி வரட்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ले बाबा, ले बाबा, ले बाबा यादाना, ली बराया, उराबाका.
ஃபயர். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வரங்கள் வரங்கள் வரங்கள். லிமிட் பண்ணாதீங்க, லிமிட் பண்ணாதீங்க, லிமிட் பண்ணாதீங்க. Don't limit God. தேவனை லிமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை வச்சு தேவனை லிமிட் பண்ணாதீங்க. இப்ப சொல்றாரு 2017 ஒரு சந்தேகம் வந்துச்சு பாருங்களேன். அந்த சந்தேகத்துல நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்க தரிசனத்தை விட்டுட்டு நிற்கிறார். இப்ப மறுபடி 2017 இருந்து 2021 வரைக்கும் இருந்த கேப்ல ஃபுல் பண்றதுக்கு மறுபடி உள்ளே வருகிறார். ஸ்பிரிட் ஆஃப் காட், நீர் வாக்கு பண்ணின உம்முடைய வரங்களோடு வல்லமையோடு உன் ஜனத்துக்குள்ள இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். வருகிறார், வருகிறார். ஜீசஸ் வருகிறார். ஷிகபா யந்தலா சந்தலா கை தட்டு. வருகிறார். சபையில வர்ஷிப் நடத்தும் போது சுகம் நடக்கும், சுகம் நடக்கும். பிசாசுகள் அல்லரும். லீபாரா யாந்தலா லீப்ரா ஓரபா. பல வருஷமா கிராமத்துக்கு வெளியில் நின்ற இயேசுவை உள்ள கூட்டிட்டு போறீங்க, உள்ள கூட்டிட்டு போறீங்க. வாங்க வாங்க, வாரும் வாரும் வாரும். ஓ ரபா ஷனா. ஏய் அக்கிலே. எஸ் 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 எஸ். என்ன வெளியில விட்டுட்டு எங்க போற? என்ன வெளியில விட்டுட்டு எங்க போற? என்ன வெளியில விட்டுட்டு எங்க போற? உன்னை போல ஒருத்தர் வேணும், உன்னை போல ஒருத்தர் வேணும். லாசரு கல்லறை முன்னாடி நின்று, ஓ கீலேயாத்துல தைலம் இருக்கிறது. ரணவைத்தியர் ஓ ரபா சத்தா யாக்கபா 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 யாரபா யாரலா யாரா. அப்பா கதறுங்க அப்பா, அப்பா. நீ சந்தேகப்பட்ட அந்த நிமிஷம் your mission stopped, your revival stopped, your enthusiasm stopped, your anointing stopped, your revelation stopped. நீ சந்தேகப்பட்ட அந்த நிமிஷம் மார்த்தாள் அவரை சந்தித்த அதே இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். இல்ல, இந்த கேப் போதும், இனி கேப் வரக்கூடாது. அவரை மறுபடியும் அழுது ஜெபித்து கூட்டிட்டு வர்றேன் என் கிராமத்துக்குள்ள, என் பட்டணத்துக்குள்ள. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஹீலிங் சர்வீஸ் ஆய் மாறும். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ப்ரொஃபெட்டிக் சர்வீஸ் ஆய் மாறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அசுத்தாவிகள் அலரும். நீ பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது பேய்கள் ஓடும். கை தட்டணும், கை தட்டணும். இந்த தலைமுறையில கீலேயாத்துல பிசித்தைலம் இல்லைன்னு சொன்னது யார்? ரணவைத்தியம் இல்லைன்னு சொன்னது யார்? நான் நிரூபித்து காட்டுவேன், நிரூபித்து காட்டுவேன். ரகவா Jesus, oh Rabba Sanda, gift, இம்பார்ட்டாக கிருபை வரங்கள். இது வரங்கள் கையளிக்கப்படுகிற நேரம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. In Jesus, in Jesus, in Jesus. தேவையில்லாத அன்பு வெளியேறட்டும், வெளியேறட்டும். லபாகாயா லீபாகாயா லகதலாயா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சிலரை டிரான்ஸ்ல எடுத்துட்டு போட்டு, சிலரை டிரான்ஸ்ல எடுத்துட்டு போட்டு ஆவியில் எடுத்துட்டு போக. சபைக்குள்ள வராம எந்த ரெவலேஷன் நம்மை தடுத்து வைத்ததோ அதை தாண்டி இன்னைக்கு அவரை உள்ள கூட்டிட்டு கொண்டு போறதுக்கு தான் இந்த செஷன். தேங்க்யூ. நான் கற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி அப்படி ஜெப நிலைமையில இருங்க, ஜெப நிலைமையில இருங்க. கீலேயாத்துல பிசித்தைல இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில நீங்களும் நானும் போய் நின்னுட்டு சொல்ல போறோம், உயிரோடு இருக்கிறார்.
ஒருத்தர்கிட்ட திரும்ப திரும்ப பேசுறார். 2017 உன் வாழ்க்கையில ஸ்டாப் ஆன ரிவைவல் 2021 மறுபடி ஆரம்பிக்கிறது. 2017 நிறுத்தப்பட்ட சில எழுப்புதல், சில வெளிப்பாடின் ஊற்றுகள் 2021 உன் மேல இறங்கி வருகிறது. ஆடிட்டோரியம் முழுவதும் மின்சாரத்தை போல வல்லமை, மின்சாரத்தை போல வல்லமை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நிலைமையை பார்த்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்ட எழுப்புதல் மறுபடியும் 2021 திரும்ப ஆரம்பிக்கிறது. முடிஞ்சது நினைச்சீங்கல்ல, முடிஞ்சது நினைச்சீங்கல்ல, முடிஞ்சது நினைச்சீங்கல்ல. திரும்பவும் கிராமத்துக்குள்ள வருகிறா பாஸ்டர், மினிஸ்ட்ரிக்குள்ள திரும்ப வருகிறா, திரும்ப வருகிறா. ஒரு கிரேட் மூமெண்ட்டுக்காக திரும்ப வருகிறா. கீழையாத்துல பிசி தைலம் இல்லையோ, ரண வைத்தியர் அங்கே இல்லையோ. God is releasing, God is releasing. போதும், ஒரு 5 வருஷ கேப், ஒரு 5 வருஷ கேப் மறுபடி ஃபுல் ஆகுது. ஃபில் ஆகிறத கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன நீ தடுக்காதிருந்தால், என்ன நீ தடை பண்ணாதிருந்தால், என்ன நீ தடை பண்ணாதிருந்தால், என்ன நீ தடை பண்ணாதிருந்தால், சத்தியத்தை சத்தியமாய் உபதேசித்து கூவி அறிவிக்கிற ஒரு சத்தமாய் தேசத்தின் நடுவில் நான் உன்னை நிறுத்துவேன். சிலர் மேல தீர்க்க தரிசன வரங்கள், சுகமளிக்கிற வல்லமைகள் சைமல்டேனியஸாய் இறங்கி கொண்டிருக்கிறது. This is the session of impartation. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. கிருபை இல்லாதவன் உன்னை சொன்னாங்கல்ல, கிருபை இல்லாதவன் சொன்னாங்கல்ல, கிருபை. வரம் இல்லாதவன் சொன்னாங்கல்ல, நீ எழுப்பி நிற்கும் போது 9 வரங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிற வல்லமை. There's a fire, there is a fire, fire. Shakabaya, urababa, aniyabase, rikabaya dalala, urabala baba, rakababa baba. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எகே எகே கீழையாத்தி தைலோ. இன்னைக்கு கீழையாத்தின் தைலம் ஊற்றப்படுவதற்கு மைண்ட்ல இருக்கிற அந்த தடை விலகணும். Get out, you spirit of unbelief. Rakamayandalaso. கிராமங்கள் பாழாய் போயின. என் ஜனத்தின் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள். லாசர் இவ்வளவு நார வேண்டிய அவசியமே இல்லை. ஜனங்கள் இவ்வளவு நாட்டெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தில் இவ்வளவு போக வேண்டிய அவசியமே இல்லை. What is the reason? Stay connected with the wheel. வீலோடு இணைந்திருங்கள். அப்படியே ஜெப நிலைமையில் இருங்க, ஜெப நிலைமையில் இருங்க. யோவான் 5:4 இப்படி சொல்லுகிறது, எப்பொழுதாகிலும் ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கி விடுவானா? எப்பொழுதாகிலும் தூதன். அப்ப லேக்கிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சொல்லுங்க, லேக்கிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ். தேவதூதனுடைய தட்டுப்பாடு, தேவதூதனுடைய தட்டு. எப்பதாயிலும் ஒரு தடவை ஒரு தூதன் வந்து கலக்கி விடுவான். ஆனால் ஆதியாகமம் 33:10 சொல்லுகிறது, நான் உன்னை பார்க்கும்போது தேவனை போல் இருந்தாய். அப்போஸ்தலர் 6:15 ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல் இருந்தது. இதோ வேதம் சொல்லுகிறது,
மல்கியா 2:7 அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். இன்றைக்கு தூதர்கள் பெருகணும். இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் பெருகணும், தைலம் பெருகும். ஏஞ்சல்ஸ் புரியுதா? புரியுதா? ஊழியர்கள் பெருகினா, கிராமங்கள்ல தேவ மனுஷர்கள் பெருகினா, குளத்தை கலக்குகிறவர்கள் பெருகினா, இந்த இடம் முழுவதும் ஒரு வெண்மையான மகிமை மூடி இருக்கிறது. அதை உணருங்க. Feel that, feel that, feel that, feel that, feel that. தூதர்கள் பெருகட்டும். 5 மண்டபம், ஏகப்பட்ட வியாதியஸ்த. ஒரு தூதன் போதாது, ஒரு தூதன் போதாது, ஒரு ஊழியக்காரன் போதாது. இன்னும் 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 அநேக தேவ தூதர்கள் உன் முகத்தை பார்க்கும் போது ஒரு ஏஞ்சலிக் ஃபேஸ் கர்த்தர் உனக்கு தருவார். ஏய், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நான் சொல்றேன், ஜெபிங்க. Lacking of angels, lacking of angels. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ஆண்டவர் கேட்கிறார், இல்லையா? அதை இல்லாம போக பண்ணிட்டீங்களேன்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். என் வல்லமையை தடை பண்ணி வச்சிருக்கீங்களே. ஜனங்கள் கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என் ஊழியர்கள் என்ன கிராமத்துக்கு வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறாங்களே. நம்ம புறஜாதிகளுக்கு எதிராக பேசுறோம், விக்கிரகங்களுக்கு எதிராக பேசுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன கிராமத்துல நிறுத்தினது தீனால் அல்ல, என்ன கிராமத்துக்கு வெளியில நிறுத்தினது பெர்சியா தேசத்து அதிபதி அல்ல, என்ன கிராமத்துக்கு வெளியில நிறுத்தினது மார்த்தா. மறுபடியும் மறுபடியும் இனி இந்த கேள்வி ஜனத்தின் மத்தியில் எழும்பக்கூடாது. இனி இந்த கேள்வி ஜனக்கூட்டத்தின் மத்தியில் எழும்பக்கூடாது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி எழும்பக்கூடாது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். He is alive. கை தட்டி கை தட்டி, alive. Shakaba Urabala Sandaradi. Hey, Rababa Shakaba Yandar Urabala Sandaradi. Listen. இனி ஒரே ஒரு விஷயம், இனி ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். 2 சாமுவேல் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனம். கீலேயாத்தில் பிசின் தைலத்தை தடை பண்ணது எது? ரணவைத்தியனை தடை பண்ணது எது? ஒன்று அவங்க they are not connected with wheel. ரெண்டாவது they are filled with unbelief. மூன்றாவது lacking of angels. தூதர்களுடைய தட்டுப்பாடு. குலத்தை கலக்கி விடுகிறவருடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. டிக்ளேர் பண்ணக்கூடிய எண்ணிக்கை குறைந்து விட்டது. கடைசியை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9:3. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, யோனத்தான் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு நான் தயவு செய்யும்படிக்கு அந்த குடும்பத்துல யாராவது மீதியா இருக்கிறானான்னு கேட்டதுக்கு, சீபா என்கிற வேலைக்காரை சொல்றான், ஒருத்தன் மீதியா இருக்கிறான். அவன் பேரு மேவி போசேத். வாய்த்தம் சொல்லுங்க, மேவி போசேத். சொல்லுங்க, மேவி போசேத். அவனை குறித்து சொல்லப்படும் போது he was a handicap. அவனுக்கு 2 காலும் கிடையாது. he was a handicap. அவன் 4வது வசனம் படிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரின் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். பெரிய பையன் மேவி போசேத், பெரிய மனுஷன். சொல்லுங்க, பெரிய மனுஷன். பட் immature. சொல்லுங்க, immature. கலாத்தியர் 4:1 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். சுதந்திரவாளியானவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அல்லவோ, அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் சுதந்திரவாளி, மேவி போசேத். ஆனால் immature பேபியா இருந்தான். சொல்லுங்க, immature.
கால் வளராதவன். ஆவிக்குரிய ரீதியில சொல்லுங்க, கால் வளராதவன். சிலருக்கு காது வளராது, சிலருக்கு கண்ணு தெரியாது, சிலருக்கு வாய் பேசாது. இம்மெச்சூர்டு பேபி. குறப்பிரசவம்னு எதை சொல்றோம்? குறப்பிரசவம்னு எதை சொல்றோம்? ஏதாவது ஒரு உறுப்பு ஊனமா? ஆனா சரீர பிரகாரமான ஊனத்தை பேசல, ஸ்பிரிச்சுவல் ஹேண்டிகேப். ஆவிக்குரிய ரீதியில காது கேட்காதவங்க, ஆவிக்குரிய ரீதியில பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமம் தனக்கு கிடைக்க வேண்டியதை மெச்சூர்ட் இல்லாதவங்க, மேவி போசேத்தை போல. இப்போ தாவீதே வாலண்டியரா சொல்றாரு, யோனத்தான் நிமித்தம் சவுலுடைய குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற சிலர் இம்மெச்சூர்டு பேபிஸ் மாதிரி இருக்கீங்க. இம்மெச்சூர்டு. ஆண்டவர் உங்களை நம்பி சிலதை தருவதற்குள்ள மெச்சூரிட்டி நமக்கு இல்லை. 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறோம், நான் சிறு பிள்ளையா இருந்தேன், சிறு பிள்ளையை போல பேசினேன், யோசித்தேன், நடந்தேன், சிந்தித்தேன். ஆனா இப்ப புருஷனா மாறி இருக்கிறேன். தயவு செய்து இந்த செஷன்ல உங்க மனநலமை மாறட்டும். சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறது, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிற அந்த ஆட்டிடியூட் எல்லாம் மாத்திட்டு புருஷனை போல மாறுங்கள். மேவி போசேத், மேவி போசேத்தை போல அதிகாரம் இருந்தோம், ஆளுமை தன்மை இருந்தோம், அதை கேட்கறதுக்கு மனதில்லாதவன். தாவீது அவனை கூட்டிட்டு வர சொல்றார். கூட்டிட்டு வர சொன்னா அவன் சொல்றான், 8-9 வசனங்கள்ல வாசிச்சா சொல்றான், இந்த செத்த நாயின்னு அவனே சொல்றான் தன்னை. செத்த நாய், செத்த நாய், செத்த நாய் அப்படின்னு அவனே தன்னை சொல்றான். செத்த நாய் என்று தன்னை குறித்தே சொல்லி கொள்ளுகிறான். அப்போ தாவீது சொல்லுகிறான், என் பந்தியில நீ எப்பவும் சாப்பிடலாம். பக்கத்துல பார்த்துங்க, சோர்த்துங்கலாம். பக்கத்துல பார்த்துங்க, சோர்த்துங்கலாம். பந்தியில அது இன்னும் வசனத்துல எழுதியிருக்கு, அந்த அதிகாரத்தை பிறகு படிங்க. என் அசனத்துல எப்பவும் நீ வந்து உட்கார்ந்துருக்கலாம், என் டைனிங் டேபிள்ல எப்பவும் உனக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் ஷீபாட்ட சொல்றான், இவனுடைய எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட தர்றேன், நீ மெச்சூர்டா இருக்க, நீ விதை, நீ அறுவடை செய், அதெல்லாம் பயிரிட்டு சம்பாதித்து வைத்துக்கொள். கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இதை பேசுறார்? வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த மேவி போசேத்து போய் தாவீதிட்ட பேசியிருந்தா இதை விட தாவீது அதிகமா அவனுக்கு செய்திருப்பான். ஏன்னா யோனத்தான அவன் ஆத்மாவை விட அதிகமாய் சிநேகித்தான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உரிமை இருக்கு, ஆனா மேவி போசேத்தை போல முடக்கப்பட்டிருக்கிறோம். மேவி போசேத்தை போல மாகீரின் வீட்டில் குடியிருக்கிறோம். மேவி போசேத்தை போல நான் செத்த நாய் ஆண்டவரே, செத்த நாயாவே இருப்போம். நான் செத்த நாய் ஆண்டவர். ஹம்பிள்னஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் மைண்ட். தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தாழ்மை இல்லை, தாழ்வு மனப்பான்மை. சிலரை பார்த்து அப்படி பவியமா அப்படி நடக்கிறது காரணம் தாழ்மை கிடையாது, தாழ்வு மனப்பான்மை. மேவி போசேத்தை போல மறுபடியும் ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்குள்ள நாம் வருவோமானால் நம் கைகளை நம்பி பெரிய பெரிய காரியங்களை தேவனால் தர முடியும். இந்த செஷனை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்க, பார்க்கலாம். இல்ல ரியலா நான் வந்து something I felt, something I received சொன்னவங்க எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தெரியாது, கார் ஒர்க் ஷாப்ல நிற்கும்போது காருக்கு வேல்யூ தெரியாது, ரோட்டில் ஓட்டும் போது தெரியும், அடுத்து புல்பிட்ல போய் நிற்கும் போது இதனுடைய ஆக்ஷன்ஸ் தெரியும். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையா? யாரும் ரணவைத்தியனும் அங்க இல்லையோ? அப்ப ஏன் என் கிராமங்கள் சொஸ்தமடையாமல் போனது? என் பட்டணம் இப்ப எனக்கு வல்லமை இல்லைன்னு
மற்றவங்க சொல்றதுக்கு நீங்களும் நானும் காரணமாயிட்டோமே. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப ஆண்டவருக்கு வல்லமை இல்லைன்னு மற்றவங்க சொல்லுவதற்கு நாம காரணமாயிட்டோமே. கைவிட்டு மன்னிப்பு கேட்போமா? அவரிடத்துல ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷ சாலைகள் அடங்கி இருக்கிறது. அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். சக்கரத்தோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க ஒப்பு கொடுங்க. அது எழும்பினா நான் எழுப்புவேன், அது போனா நான் போவேன், அது நின்றால் நின்று விடுவேன். ஸ்பிரிட் கண்ட்ரோல் லைஃபுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை மீறின கண்ட்ரோல்ஸ் எல்லாம் விலகுகிறது. ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோல் லைஃப். ஃபாதர், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோல்டு லைஃப் இன்றோட, ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோல்டு லைஃப். உன்னை தாண்டி நீ யோசிக்கிறீங்க, உன்னை தாண்டி நீ சிந்திக்கிற அந்த சிந்தனை எல்லாம் மாறும். மார்த்தாள், மரியாள், லாசரு மேல் இயேசு அன்பா இருந்தா, ஆனா அந்த அன்பை விட சக்கரத்தோடு இணைந்திருக்கிற அன்பு அதிகமா இருந்தது. ஏதோ ஒரு அன்பு உங்க ஊழியத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்குதா? ஏதோ ஒரு அன்பு உங்களோட சக்கரத்தோடு இணைகிறது தடைப்பட்டு இருக்கா? தெளிவா பேசிட்டா, தெளிவா பேசிட்டா. இந்த பகல் உன்னை ஒப்பு கொடுத்தா, சில எல்லைகளுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஆண்டவர் சொல்றா. உன்னை கூட்டிட்டு போக ஆயத்தம். பட் யூ ஆர் நாட் ஸ்டேபிள். எந்த இடத்துலயும் ஸ்டேபிளா இருக்கிறது கிடையாது. யூ ஆர் நாட் ஆன் த வீல். நீ சக்கரத்துக்கு மேல இல்ல. அடிக்கடி ஏதோ ஒரு அன்பு உன்னை சக்கரத்தை விட்டு வெளியே வர வைக்கிறது. இன்னைக்கு அந்த அன்பை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். I feel the mighty presence. நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார், சில அன்பை விட்டு நான் வெளியில கொண்டு வர்றேன். ஆனா இழக்கிறேன் மட்டும் நினைக்காத, இழந்து போறேன் மட்டும் நினைக்காத. இழக்கிற எவனும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுவான். இழக்கிற எவனும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவான். இனிமேலும் நான் உன்னை விட விரும்பல. நீ என் சக்கரத்துக்குள்ள வந்து விடு. கமான், என் சக்கரத்துக்குள்ள வந்து விடு. நான் விரும்புகிற இடத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறேன். அப்ப நான் நேசிச்ச எதுவுமே எனக்கு கிடைக்காதா? அப்ப நான் எதையுமே நேசிக்க கூடாதான்னு கேக்குறீங்கல்ல? நான் எதுவுமே நேசிக்க கூடாதான்னு கேக்குறீங்கல்ல? ஆண்டவர் சொல்ற, நேசிக்க கூடாதுன்னு இல்ல, சக்கரத்தை விட்டு போயிடாதுன்னு சொல்றேன். கொஞ்சம் ஜெபிங்க ப்ளீஸ்.